வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையை நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நிலக்கடலை அப்படின்னு இது வந்து சொல்லுவாங்க. இந்த வேர்க்கடலை இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால கிடைக்கக்கூடிய சீசனில் நம்ம வேர்க்கடலையை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். வேர்க்கடலையில் ஃபோலிக் அமிலம், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், துத்தநாகம், இரும்பு சத்து, விட்டமின்கள், மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து இதை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை வந்து அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிடலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால்கள், ரத்த நாளங்களை படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைக்கப்படுவதால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. அப்போதான் ரத்த நாளங்கள், கொழுப்புகள் படிவு எதுவும் இல்லாத இருக்கிறதால எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இயல்பான அளவில் சுருங்கி வெஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் அப்போதான் சீராக இருக்கும். ஸோ இதனால் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை நீக்கி இதய வாழ்வுகளை பாதுகாத்து இதய நோய்கள் ஏற்படுவதை வேர்க்கடலை வந்து தடுக்குது. மூளையை சுறுசுறுப்பாக்கும் வேர்க்கடலை. வேர்க்கடலையில் பரிப்டோஃபான் என்கிற அமினோ அமிலம் நிறைந்திருக்கு. இது செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தக்கூடிய, மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய உயிர் வேதிப்பொருள் ஹார்மோனை வந்து உற்பத்தி செய்யுது. அப்போ செரட்டோனின் வந்து மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டும், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தத்தை கியூர் பண்ணும், படபடக்கக்கூடிய தன்மை எல்லாத்தையுமே நமக்கு சரி பண்ணிடும். வேர்க்கடலையில் நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய விட்டமின், நியாசின் சத்து எல்லாமே இருக்குது. இது ஞாபக சக்திக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ரத்த ஓட்டத்தையும் இதன் மூலமாக நம்ம சீராக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அதாவது மூளைக்கு ரத்த ஓட்டம் சரியான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். வேர்க்கடலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக நம்ம சிந்தித்து செயல்படுவதற்கு, மூளையை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள், அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை வேர்க்கடலைக்கு இருக்கு. வேர்க்கடலை வந்து ரெஸ்வெரட்ரால், ஃபீனாலிக் அமிலங்கள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பைட்டோஸ்டெரால்கள் போன்ற வேதிப்பொருட்களை கொண்டிருக்கு. ஸோ இது நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அந்த வந்து பார்த்தோம்னா உறிஞ்சப்பட்டு நமக்கு வந்து கெட்ட கொழுப்புகளையும் நம்மளுடைய உடலில் போகாது வேர்க்கடலை சாப்பிட்டோம் அப்படின்னா. அப்புறம் நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் வேர்க்கடலை வந்து குறைச்சிடும். ஸோ இதனால் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு, கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வேர்க்கடலை அளவோடு சாப்பிடலாம். வேர்க்கடலையில் மேங்கனீஸ் சத்து இருக்கு. மேங்கனீஸ் சத்து வந்து கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுது. நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இது வந்து பித்தப்பை கல்ல கரைக்கும். நிலக்கடலை, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய வேர்க்கடலை தினமும் 30 கிராம் அளவுக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வரோம்னா பித்தப்பை கற்கள் உருவா தடுக்கப்படும். பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள்லாம் கரைத்து வெளியேற்றப்படும். நீரிழிவு நோய் ஏற்படாமல் நமக்கு தடுக்கப்படும். ஸோ பிளட்டில் சுகரோடைய லெவல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இப்போ இருந்து நினைச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் வேர்க்கடலை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இளமையை பராமரித்துக் கொள்ளலாம். வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது வேர்க்கடலை நம்மளுடைய இளமையை பராமரிக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். வேர்க்கடலையில் பாலிஃபினால்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நமக்கு நோய் வருவதை தடுக்கிறதோட இளமையை பராமரிக்கிறதுக்கும் பயன்படுகிறது. அப்போ நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னக்கூடிய யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கா தெரிய ஆரம்பிப்போம். நம்மளுடைய முகத்தில் வந்து முகப்பொருட்களோ, கண் கருவளையங்களோ, கரும்புள்ளிகளோ எதுவுமே இல்லாமல், தோல் சுருக்கங்கள் கூட எதுவுமே இல்லாமல் இளமையை எப்போதுமே பராமரித்துக் கொள்ளலாம். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். வேர்க்கடலை நோய் வருவது தடுக்கிறதோட இளமையை எப்போதுமே நமக்கு தக்க வைக்கும். வேர்க்கடலை சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். கெட்ட நச்சு கிருமிகள் அனைத்துமே வெளியேறிடும். ஸோ வேர்க்கடலில் இருக்கக்கூடிய துத்தநாகம் மற்றும் தாமிர சத்து நமது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு நம்ம கழிவுகள் எல்லாத்தையுமே குறைச்சிக்கிறதால இம்யூன் பவரை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இம்யூன் பவரை பெற்று எந்த நோயுமே வராமல் அட்டாக் ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேர்க்கடலை உறுதிகரமாக இருக்கும். ஒரு 100 கிராம் வேர்க்கடலையில் என்னென்ன சத்துக்கள் இருந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்குவோம். இந்த சத்துக்கள் தான் நமக்கு நிறைய மருத்துவமைகளை அளிக்கிறதுக்கு காரணமாகவே இருக்கு. 100 கிராம் வேர்க்கடலையில் கார்போஹைட்ரேட் 21 மில்லிகிராம், நார் சத்து 9 மில்லிகிராம், கரையக்கூடிய கொழுப்பு 40 மில்லிகிராம், புரதம் 25 மில்லிகிராம், டிரிப்டோஃபான் 0.24 கிராம், அதே போல் த்ரியோனின் வந்து 0.85 கிராம், ஐசோலூசின் வந்து 0.85 மில்லிகிராம், லூசின் 1.625 மில்லிகிராம், லைசின் வந்து 0.901 கிராம், குளூட்டாமிக் ஆசிட் வந்து 5 கிராம் இருக்கு, கிளைசின் வந்து 1.512 கிராம் இருக்கு, விட்டமின் B1, B2, B3 இது எல்லாமே நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்கு. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தும் இருக்கு. சுண்ணாம்பு சத்து 93 மில்லிகிராம்,
காப்பர் வந்து 11.44 மில்லிகிராம், இரும்பு சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து குறிப்பிடத்தக்க அளவில் வேர்க்கடலையில் இருக்குது. ஸோ தொடர்ந்து வேர்க்கடலை எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவங்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.